ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட யூத குடும்பம் என்ன சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட ஏன் யூத குடும்பம் சொல்லணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பம். சத்தமா அப்படிங்கிற தலைப்புல நான் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். என்ன சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட. நல்லா ஒரு 4 முறை சொல்லுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 22 வரை வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக வெளியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தமும் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயதில் தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். 22ஆம் வசனம் வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. நாம ஒரு சிஸ்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்னத்தை குறித்து பார்க்க போகிறோம்? சிஸ்டம். என்ன சொல்லுங்க? அமைப்பு. என்னது? அமைப்பு. சட்டபூர்வமான அமைப்பு. அதை குறித்து பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. சரீரம் சுகமாய் இருக்க வேண்டுமானால் இந்த சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவை புசிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த சரீரத்துக்கு தேவையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் எந்த காயமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த சரீரத்தின் ஆசீர்வாதத்திற்காக அல்லது சரீரத்தின் சுகத்துக்காக நாம் கடைபிடிக்கப்பட வேண்டியவைகள். எந்த சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காதோ அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எந்த சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா ஒத்துக்காதோ அதை சாப்பிடக்கூடாது. போதிய உடற்பயிற்சி செய்யாம இந்த உடம்ப சோம்பேறியா வளர்க்கக்கூடாது. அதுல இருந்து சாயந்தரம் வரலாம் தூங்கினே இருக்கக்கூடாது. சிக்காந்த வேற விஷயம். நல்ல சுகதேகியா இருக்கிற வரையில என்ன பண்ணணும்? போதிய உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சின்னு உடனே மியூசிக் போட்டு லெஃப்ட் ரைட் அது சொல்லணும். குறைஞ்சது வேலை செய்யணும். என்ன செய்யணும்? வேலை செய்யணும். இப்ப விஞ்ஞான வளர்ச்சியினால வாஷிங் மிஷின் வந்துச்சு, மிக்சி வந்துச்சு, கிரைண்டர் வந்துச்சு, மைக்ரோவேவ் அவன் வந்துச்சு. இதெல்லாம் வந்ததுனால நம்ம சரீரம் செய்ய வேண்டிய வேலைகள் ஒண்ணா செய்யாம போயிட்டோம். எதை செய்யாம போயிட்டோம்? மிக்சி. அப்ப முன்காலத்துல என்ன பண்ணிக்கணும்? நெல்லை குத்தி ஆக்ஷன் பாருங்க. 2 கையும் நல்லா வேலை செய்யும். அம்மி அரைச்சு துணி துவச்சு இதெல்லாம் இப்ப செய்யுது. அதனால டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க? மரியாதை 5 கிலோமீட்டர் நடந்தான். நம்ம பழைய வேலையில இருந்துட்டா அந்த மிஷினுக்கு 50,000 20,000 30,000 செலவு பண்ண வேண்டியது இல்லை. உடம்பு நல்லா இருந்திருக்குல்ல. சும்மா சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகணும்? கேஸ்ல
நெருப்பு வரணும், 5 நிமிஷத்துல டீ ஆயிடும். அப்போ விறகு வச்சு ஊதணும். இப்போ உங்களுக்கு இந்த லங்ஸ் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ ஆபரேஷன் எதுனா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் வச்சுட்டு ஊத சொல்லுவாங்க. அதை ஊதின்னு உட்காந்துருக்கணும். நாங்கள் ஆளுங்களுக்கு ஊத வச்சுக்கிறோம், நானும் ஊதி பார்த்துக்கிறேன். அப்போ அப்படி அந்த 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 எக்ஸசைஸ் இல்லாத போச்சு. இப்படி என்னால் நிறைய எல்லா சரீரத்துக்கும் சொல்லிட்டு போக முடியும். அது நம்முடைய தலைப்பு இல்லை இன்னைக்கு. அப்போ இந்த இப்படியெல்லாம் இருந்தா தான் சரீரம் எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இப்படி பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், சோத்திரம் 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 காலையில சோத்திரம் 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 சோத்திரம். ஜபம் நல்லது தான். ஜபம் இருக்கும். 24 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணியானா சும்மா பீப்பா வாட்டும் அப்படியே கிரேன் எடுத்து நம்ம தூக்கினா இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஜபம் தான் பண்ண, ஆனா ஆண்டவர் அப்படி ஜபம் பண்ண சொல்லியே. நீ பண்ணது ஜபம் தான், நல்லதுதான். அந்த நல்லது ஆண்டவர் சொல்லாத மாதிரி செஞ்ச. இது சரீரத்துக்கு. இப்போ நம்முடைய குடும்பத்திற்கு வரலாம். பரவாயில்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா கோவம் இல்லாம சந்தோஷமா தெரியும்? ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது என்னவா இருக்க போகுது, உங்களுக்கு நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார், சிஸ்டம். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும். As long as the earth lives, seed time and harvest. Seed time and harvest. விதைப்பும் நல்லா 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 சத்தமா சொல்லணும். விதைப்பும் விதைக்கிறப்ப என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அறுக்கிறப்ப என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்ப அடிப்படை ஒரு குடும்ப ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை உழைப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பமா சேர்ந்து கஷ்டப்படணும். குடும்பமா சேர்ந்து கஷ்டப்படணும், உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். இலவசமா யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்கிறது இல்ல. முத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அச்சாரமே உழைப்பு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? கிளியர் கிளியர் ஆயிடுச்சா? முத ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? உழைக்கிற, கஷ்டப்படுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். தமிழ்ல பழமொழி இருக்கிறது, உழைப்பே உயர்வை தரும். உழைப்பே உயர்வை தரும். Hard work pays. கடின உழைப்பு உனக்கு உயர்வை தரும். அப்போ உழைப்பு தான் ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அச்சாரம், அஸ்திவாரம், ஸ்டார்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட், அப்போ பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்குமானால் அதை கொஞ்சம் நாம கவனத்திலே கொள்ள வேண்டும். உழைப்பாச்சு, உழைப்பான பிறகு அந்த உழைப்புக்கு ஏற்ற என்ன வருது? பலன் கிடைக்குது. என்ன வருது? அந்த உழைப்புக்கு ஏற்ற, நல்ல சத்தமா சொல்லுங்க, உழைப்புக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. இந்த செய்தியினுடைய முடிவில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்னால உழைப்புல வரக்கூடிய முதல் கனி, முதல் 10, அதுக்கு பேர் என்ன? விதை. அதுக்கு பேர் என்ன? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதைக்கையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Now may he who supplies seed to the sower and bread for food supply and multiply the seed you have sown and increase the fruits of your righteousness, while you are enriched in everything for all liberality, which causes thanksgiving through us to God.
விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென் ஆமென். சோதரர் இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலான ஒரு பாடத்தை படிக்கலாம். நம்ம மக்கவா இன்னும் 2 பேர் வேணுமே. நீ வா, வேகமா வாங்க, பயப்படாதீங்க. சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக வரீங்க. ஓகே குட். ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றியா? ஆனால் நீ சாப்பிட்றது அவங்கெல்லாம் பார்க்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாம் இவங்களே பாருங்க, நீ வேகமா சாப்பிடுங்க. ஏன் மச்சிப்பிட்ட? என்னது? கொட்டக்கு தான் வெதை வெதை. குத்துறது என்கிட்ட குத்துரு. ஓகே, இங்க வச்சிடலாம். நீ நீ சாப்பிடு. நீ ஏன் திருப்பிட்டா? கொட்டா சேர்த்து சாப்பிட்டு போட்டியா? இதா உள்ள போயிட்டா? இதா இதா கீழே போயிட்டா? சாப்பிட தெரியல. என்ன தருவா? யாரு? நேரி வரையா? ஒன்று வேற வேலை இருக்குது. வேற யாரு? சரி வா. கொட்டை சாப்பிட்டா, விதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? விதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் எதை சேகரிச்சுக்கிறேன்னு பாருங்க. ஓகே ஓகே. இன்னும் யாருன்னா வாட்டர்மெலன் சாப்பிடணும்னு யாருக்குன்னா ஆசையா இருக்குதா? தர்பூசணி பழம் சாப்பிட யாருக்கு ஆசையா இருக்குது? வெரி குட். ஆஹா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அது கூட இது என்ன? இது ஏன் பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன சின்ன குழந்தைங்க யாருன்னா அந்த அனுப்புங்களேன். அவன் குழந்தை பார்த்துனேங்குது. நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் பார்க்கட்டும். இந்தா இந்தா பாப்பா, புரியா? நீ தான் பார்த்துனே இருந்த. ஆனா நீ எப்படி பார்த்து ஓகே சாப்பிட்டீங்களா? வேற யாருன்னா ஒரு 2 பேர் வாங்கலேன். வேற யார்? பாத்திரியா? வா மேரி. இது சாப்பிடு. ஆனா உள்ள கேமரா குள்ள மேரி சாப்பிடு சாப்பிடு. மேரி உள்ள வா. ஆடு சாப்பிடு. என்னத்தை போட்டு கீழே எதையும் கீழே போடுறதுல நீ சாப்பிட விரும்பாத என் கையில கொடுத்துடணும். என்ன இது? ஏன் இப்படியா இது சாப்பிட்டீங்க? அப்புறம் சரி எப்படி இருக்கு? நல்லா இல்லைங்களா? வெதர் நல்லா இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். சீட் எப்படி இல்லை? நல்லா இல்லை. இந்த பழம் சாப்பிடுங்க. சரியா போயிடும். வேற யாருன்னா சாப்பிட்றீங்கன்னா லைக் சம்திங். ஐசக்கையா
சீக்கிரம் வாங்க. மற்றவங்கலாம் போகலாம். தேங்க்யூ. கைத்தட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் 3 பொருள் தர போறேன். இந்த 3ஐயும் சாப்பிட்டுட்டு வித்தியாசத்தை நீங்க சொல்லணும். இதுல விதை இருக்கிற ஆப்பிள் எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகேங்களா? வெரி குட். விதை இல்லாத சீட்லெஸ் எல்லாம் பாருங்க. விதை இல்லாத திராட்சை சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் நாக்கு காணும். சரி, இது விதை உள்ள ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க. சீட்லெஸ் விதை இருக்கிறதா தேடி கொடுக்குறதுன்னு. விஷயம் புரிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் கவனிங்க. 100 ரூபாய் உங்களுக்கு வருமானம். 100 ரூபாய் வருமானம். 100 ரூபாய். நல்லா கேளுங்க. 90 ரூபாய் எடுத்து வந்து காணிக்க போட்டுருன்னு நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சரியா? 100 ரூபாயில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய பிளானிங், ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தினுடைய பிளானிங் எப்படி நடக்கணும். இந்த முதல் 10 இருக்குதே, இதுதான் இந்த விதை. இது தசம பாகம். உண்மையா இது கஷ்டம். இன் ரியாலிட்டி இது எப்படி இருக்கும்? விதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யாருன்னா சாப்பிட்டு பார்த்துறீங்களா? யாருன்னா ட்ரை பண்றீங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு உதாரணமா பணம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் பண்றதுக்கெல்லாம் பணம் இருக்கும். அப்படியே தெருக்குள்ளா சீரியல் போட்டு 108 வாழை மரம் கட்டி பெருசா பண்றதுக்கு பணம் இருக்கும். காணிக்க கொடுக்கணுன்றப்போ எப்படி இருக்கு? இந்த நீங்க போட்டது தான், நீங்க போட்டது. நான் இப்போ உங்க காணிக்கை பெட்டியில் தான் எடுத்தேன். நான் எங்க போய் மாத்துறது கிட்ட அந்த அப்புறம் வரலாம். இது என்ன? விதை. விதை எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கடைசிக்கு வாங்க. செலவுகள். 100 ரூபாய் உன்னுடைய சம்பளம்னா உன்னுடைய செலவுகளை 50 ரூபாயில நிறுத்திக்கணும். உன் செலவுகளை எவ்வளவு நிறுத்திக்கணும்? 100 ரூபாய் உன்னுடைய சம்பளம்னா 10 ரூபாய் தசம பாகம் விதை, 50 ரூபாய் உன்னுடைய செலவுகள். அடுத்த 10 ரூபாய் சேமிப்பு. நீ உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த 10 ரூபாய்னா சேமிப்பு. போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் போட்டு இல்ல பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை என்ன பண்ண வரணும்? சேர்த்துன்னு வரணும். எதுக்கு? இது எமர்ஜென்சி. திடீர்னு யாரோ வீட்டுல சிக்காயிட்டாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பொருள் நாசமா போயிடுச்சு, பழுதடைஞ்சு போயிடுச்சு. அதை உடனே சரி பண்றதுக்கு நமக்கு தேவை இந்த சேமிப்பு. ரைட்டா? அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது? 30 ரூபாய். 100 ரூபாயில 10 ரூபாய் தசம பாகம் போட்டு அரிசி பருப்பு சோப்பு எண்ணெய் மிளகா கரண்ட் பில்லு கேஸ் பில்லு வாட்டர் பில்லு எல்லாம் 50% போயிடுச்சு. 10 ரூபாய் சேமிப்புல போட்டு மிச்சம் எவ்வளவு இருக்குது? 30. இந்த 30 ரூபாய் முதலீடுல போனோம். 30 rupees எதுல போனோம்? முதலீடு. சொல்லுங்க சத்தமா, நல்ல சத்தமா. முதலீடு. முதலீடா? சம்பளமே பத்தாக்குறை ஆகுது, முதலீடு பத்தி பேசுறீங்கன்னா முழுசா செய்தியை கேளுங்க. முதலீடுன்றது என்ன தெரியுமா? உங்க பாஷையில சீட்டு. ஒரு குறிப்பிட்ட சேமிப்பு. ஒரு வருஷம் ஒரு மாசம் 10,000 ரூபாய் சேர்த்தீங்க, 1,20,000 ரூபாய். இல்ல மாசம் 5,000 ரூபாய் சேர்த்தீங்க, 60,000 ஆச்சு. இந்த 60,000
80% 20% பிரிக்கணும். இந்த மாசம் 30 ரூபாய் சேர்த்து வச்சீங்களே, 100 ரூபாயில 30 ரூபாய் முதலீடு. அந்த முதலீடு ஒரு நாள் ஆன உடனே என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆயிடும். போதும் எடுத்துன்னு போயிடும் காசுன்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல முடிஞ்சிச்சு ஸ்கீமு. நம்ம தானே ஆர்டி போட்டு வந்தீங்கன்னா 5 வருஷம் ஆன உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த காசை திருப்பி கொடுப்பாங்க. ரைட்டா? நான் சேமிப்பு பத்தி பேசல, எதை பத்தி பேசுறேன்? முதலீடு. சீட்டு போட்டீங்க, உங்க சீட்டு வந்த உடனே அந்த சீட்டு பண்ண உங்க கைக்கு கிடைக்கும். சீட்டு பண்ணிட்ட வாங்கி என்ன பண்றது? உடனே அன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப்பு, ஃபிஷ் ஃப்ரை, வறுவல், பொரியல், பாதி காசை எதுக்கு செலவு பண்ணிருந்தான்? அதுக்காக வருஷம் 2 வருஷம் சேர்த்து வச்சேன். சாப்பிட்றதுக்கு அப்ப இந்த 50% என்ன பண்ண? அப்ப அப்படி சேமிக்கிற பணம் ப்ராப்பர்ட்டியில, சொத்துல, ஆஸ்தியில, தங்கத்துல சேமிக்க வேண்டும். திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை, உடனே ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை, எங்கன்னா போய் கடன் வாங்கினா அதுக்கு வட்டி கட்டணும். இந்த பிளான்ல நீ இருந்தீங்கன்னா இங்க சேமிச்சு வச்ச பணத்தை, அந்த தங்கத்தை வித்துட்டு கொண்டு வந்து உடனே என்ன பண்ணிடலாம்? அந்த கிரைசிஸ், அந்த பெரிய பிரச்சனைய நம்ம தீர்த்துக்கலாம் கடன் இல்லாம. எப்படி? கடன் இல்லாம. ஆரம்பத்துல கஷ்டம்தான், ஆனா முயற்சி பண்ணா, பிரயாசப்பட்டா கண்டிப்பா இது சாத்தியமே. இது முடியாத ஒரு விஷயம் எதுவும் இல்ல. அடுத்த கேள்வி வரும், ஐயா நான் வட்டி கட்டுறேன் இதுல, சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வரணும். அப்ப இப்படி சேர்த்தீங்க, சீட்டு போட்டு சேர்த்தீங்க, யார்கிட்ட வட்டி வாங்கிட்டு அவங்க காசை கொடுத்துட்டு அந்த வட்டி கட்டுறதை என்ன பண்ணுங்க? உடனே ஸ்டாப் பண்ணுங்க. உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எதுல இருந்து எடுத்து? இதுல இருந்து எடுத்து. இதுக்கு போறதுக்கே இல்லை, யார் பண்ண வாங்கறதே செய்யறாங்க. உங்களுடைய செலவுகள் எல்லாம் இதுலயே அடக்கணும். அப்ப எங்கெல்லாம் வீண் செலவுகள் இருக்குது பார்க்கணும், எதெல்லாம் வீண் செலவுகள் இருக்குது பார்க்கணும். ஒரு வீட்டுல 4 வண்டிக்குது, 4 வண்டிக்கும் பெட்ரோல் ஊத்தின்னு ஓட்டின்னு இருப்பீங்க. 4 பேர் 4 வண்டியில போறது டவுனுக்கு. ஆமா தானே? ஆமா. கடைசியா பெட்ரோல் பில் கட்டுறான்னு தான் வருத்தம் தெரியும். எல்லாம் முறைக்கிறாங்க, கத்தாவே நீங்க தான் என்ன கதை. சரி, இந்த கதைக்கு வர குழந்தைங்க வச்சு பாப்பாவா நீ தான் முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், பாக்கெட் மணி கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் சொல்லுங்க? பாக்கெட் மணி. இப்போ இந்த பாப்பாவுக்கு நான் 20 ரூபாய் பாக்கெட் மணி கொடுக்குறேன். எல்லாம் பாருங்க எவ்வளவு கொடுக்குறேன்? 20 ரூபாய் வாங்கிட்டு. இது என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 20 ரூபாய் நீ என்ன வேணுமோ அதை என்ன பண்ணலாம்? வாங்கி சாப்பிடலாம். ஆனா இதுல 10 ரூபாவை இதுல 1ல போட்டுருங்க. போட்டு இதுல 1ல போட்டு இன்னொரு 10 ரூபாய் இதுல போட்டு. இது உண்டி மாதிரி அப்பப்போ திறந்து பார்க்க கூடாது. எப்பவுமே இதுல போட்டுனே இருக்கணும். குச்சி ஒட்டி நோண்டக்கூடாது. எல்லாம் சேர்த்து இருக்கணும். சரியா? கட்டக்கூடாதா? இது இது ஒண்ணுதான். பாஸ்ட் அங்கிள் எடுத்துக்க மாட்டேன். ஒண்ணுதான். இதுல எவ்வளவு இருக்குது? இப்ப இதுல என்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்குது உனக்கு? சொல்லு, என்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்குது? திராட்சையா? சொல்லு திராட்சை. திராட்சை, ஆப்பிளா, ஆரஞ்சா, என்ன வேணும்? வெக்கப்படாத சொல்லு. திராட்சை. ஓகே. இப்ப இந்த திராட்சை வாங்கறதுக்கு என்ன வேணும் உனக்கு? காசு. காசு எங்க கொடு? இதை செலவு பண்றதுக்கு இந்த பாப்பாக்கு என்ன இருக்கு? உரிமை. ஆனா சமமா எவ்வளவு அது செலவு பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலான பணத்தை எங்க போட்டுடணும்? சேமிப்புல போட்டுடணும். இத ஒரு 2-3 வயசு 4 வயசு ஆனப்பவே சொல்லி கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு 2 ஒண்ணுக்கு தான், அந்த பழமும் ஒண்ணுக்கு தான். எடுத்துக்கோ, இந்தா நான் குத்துட்டா வாங்குறது இல்லை. வெரி குட். இப்போ குழந்தைங்களை வளர்க்கிறப்பவே இப்படி சொல்லி என்ன பண்ணணும்? வளர்க்கணும். ஒரு 20 ரூபா கொடுக்குறீங்க, கொடுக்குறப்பவே 10 ரூபா நீ சாப்பிடுறதுக்கு, 10 ரூபா உனக்கு சேமிப்புக்கு.
இது எந்த வயசு வரையிலும்? 18 வயசு வரலாம் அவங்க வேலைக்கு போற வரையிலும். படிச்சு அவங்க வேலைக்கு போனதும் இந்த சிஸ்டம்க்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. புரியுதா? படிச்சு அவங்க வேலைக்கு போனதும் இந்த சிஸ்டம்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. 10 ரூபா 20 ரூபா அப்பா கொடுக்க போறாங்க, 20 ரூபாய் அப்பா கொடுக்க போறாங்க, 50 ரூபாய் செல்லு வச்சிருது. சிலர் எப்படி தெரியுமா, வேலைக்கு போறாங்க, 31ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு அக்கௌண்ட்ல வந்து 10,000 விட போகுது, 30ஆம் தேதிக்குள்ள 12,000 கடன் வாங்கி வச்சிருது. 10 கொடுக்குற கொடு, 1ஆம் தேதி டான் வந்து வாங்கிக்கும். பரவாயில்ல 10 கொடுக்குற கொடு, 10 சம்பளம் வந்து கொடுக்குற கொடு வருது. எவ்வளவு வரப்போகுது? 10,000 வரப்போகுது. எவ்வளவு கடன் வாங்கி வச்சுக்கிற? 12,000. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஒன்று கடன் குத்தவங்களை ஏமாத்தணும், இல்லைன்னா உன் வயிற்றை ஏமாத்தணும். வயிற்றை ஏமாற்ற முடியாது. அப்போ கடன் யார் குத்தாங்களோ அவங்கள நேச்சுரலாக என்ன பண்ண சொல்லுங்க, ஏமாத்தணும். நாளைக்கு கொடுக்குறது, அடுத்த வாரம் கொடுக்குறது, அடுத்த மாதம் கொடுக்குறது. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? எங்க we miss the mark. இந்த இந்த முதலீடு இருக்கிற யூதர்கள் மணி லெண்டர்ஸ் கிட்ட இந்த பணத்தை கொடுக்கணும். அதாவது இந்த 30% எஸ்பில போட்டு வைக்க மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் என்ன பாத்து பேரு? ஷேர் மார்க்கெட்டுக்கு என்ன பேரு? பங்கு சந்தை. பங்கு சந்தையில முதலீடு செய்வாங்க, சைட் வாங்கி விடுவாங்க, தங்கம் வாங்கி வைக்குவாங்க, அதுவும் முதலீடு தான். அப்படி வாங்கி வச்சு சேர்த்த அந்த வருமானத்தில் ஒரு பகுதி காணிக்கையாகவும் 20% காணிக்கையாகவும் தர்மமாகவும், ஆம்ஸ் தர்மம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு அதை அவர் திருப்பி கொடுக்கிறார். ஆனா இந்த விதைக்கு எது பாருங்க, இது மட்டும் 1க்கு 30, 60, 100 பலன் கொடுக்கும். கொஞ்சம் இந்த விதைக்கு சின்னதாக்குது விதை, இந்த விதையை சுற்றி பெருசாக்குது பழம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சின்னதை எனக்கு கொடுத்துரு, கசப்பாக்குறத எனக்கு கொடுத்துரு, வெளியே இருக்கிறது பழுத்து இருக்கிறத நீ சாப்பிடு. ஆண்டவர் சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? யாரோ ஒருத்தர் பண்ணாங்களே, சேர்த்து கச்சாங்க. என்னத்தா இன்னொரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை ஐசக் அண்ணன் சரி சொல்ல, இது சாப்பிட்டாரு, இதுல என்ன இல்ல, விதை இல்ல, ஆனா ரொம்ப எப்படிக்குது, டேஸ்ட் ஆகுது. அதோட அது கதை முடிஞ்சிச்சு. இந்த எண்ணமே இல்ல. இந்த எண்ணத்தை திரும்பி வர வைக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் ஆப்பிள் கொட்டை, கொஞ்சம் தர்பூசணி கொட்டை, கொஞ்சம் ஆரஞ்சு கொட்டை, 3 இருக்குது. இங்க 4 பழங்கள் இருக்கிறது. இந்த 4 பழத்துல இந்த 3 பழத்தை திரும்ப வர வைக்கலாம். எப்படி? மண்ணை நோண்டி இதை போட்டா 8 நாள் கழிச்சு முளைக்கும், 6 மாசம் கழிச்சு இந்த மாதிரி பழங்களா இருந்தா 3 மாசத்துல பழுக்கும். இந்த மாதிரினா மரமா 5 வருஷம் 10 வருஷம் வளர்ந்த பிறகு திரும்பி கிடைக்கும். இதை என்ன பண்ணுவீங்க? இதை எங்க போட்டா வளையும்? எங்க போட்டாலும் வளையாது. இது என்ன ஆயிடுச்சு? இது சீட்லெஸ். ஆண்டவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்புமான ஒரு அமைப்பு. யார் ஏற்படுத்தினது? ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ மனுஷனத்தை கண்டுபிடிக்கிறான், அந்த சிஸ்டமே மாத்த முயற்சி பண்றான். அதனால விதையே இல்லாத ஒரு பழத்தை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ இந்த திராட்சை விவசாயி வாங்கி வந்து விதைச்சான், 5 வருஷம் பலனை கொடுத்துச்சு, மரம் பட்டு போச்சு. அடுத்த முறை விதைக்கு இதுல இருந்து விதையை எடுக்க முடியாது விவசாயி, ஆனா இதுல இருந்து விதையை எடுக்கலாம். இந்த பழத்துல இருந்து என்னத்தை எடுக்கலாம்? விதையை எடுக்கலாம். இதுக்கு பேர் வேற நெல், வேற கலக்கா. கலக்கா புடுங்குறப்போ, நெல் இருக்கிறப்போ தெருப்ப நல்லா சிறப்பானதை அறுத்து அதை சாம்பல்ல போட்டு அடுத்த முறைக்காக வைப்பாங்க. இதுல இருந்து எடுக்கலாம் விதைய. இதுல இருந்து எப்படி எடுப்ப? அப்போ இதுக்கு விதை வேண்டுமானால் யார்கிட்ட போனோம்? இதுக்கு விதையை கொடுக்கறான் அவங்கிட்ட போனோம். ஆனா ஆண்டவருடைய சிஸ்டம் அப்படி இல்லை.
ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு தானியத்திலும் என்னத்தை வச்சாரு சொல்லுங்க, விதைய வச்சார். நம்ம எதுக்கு போயிட்டோம்? இந்த பழங்களை வாங்கி சொன்ன நான் சொல்லி அப்புறம் நம்ம காது சரியா கேட்குது. ஐயா கொஞ்சம் திராட்சை சீட்லெஸ் வாங்கினுவா, கொஞ்சம் திராட்சை விதைக்கிறது வாங்கினுவானா. சரி விட அவரு ஒன்றை மறந்துட்டார். இப்போ விதை உள்ளது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா தானே? கொஞ்சம் புளிப்பாக்குது. ஆமா தானே? நல்லா கேட்டுக்குங்க. திராட்சை பழம் புளிக்கணும், அப்பதான் அதை ஊறல் போட்டு என்னவா மாத்த முடியும்? திராட்சை ரசமா மாத்த முடியும். ஒரு பழத்தை உருவாக்குன நோக்கம். இவன் என்ன பண்ணா புளிப்பு தன்மை எடுத்துட்டான், அதுல இருந்து சீட்லெஸ்ஸா மாத்திட்டான். ஆனால் ஒரிஜினலா அந்த திராட்சை எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? புளிப்பு தன்மைக்காக. புளிப்பு ஊற வச்சா தானே, ஊறல் போட்டா தானே என்ன கிடைக்கும்? வைன் கிடைக்கும். எண்ணெய், ஒலிவ எண்ணெய், அதனுடைய பர்பஸ் என்ன? அதை பிழிஞ்சா என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். அத கொட்டையே இல்லாத பண்ணிடுறது. சீட்லெஸ். சீட்லெஸ் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல மலட்டுத்தன்மை. என்ன தன்மை? நம்முடைய பொருளாதாரம் இதை எடுத்துட்டா என்னவாகுது? சீட்லெஸ். இது இல்லைன்னா நம்ம ஃபைனான்ஸ் என்னவாகுது? சொல்லுங்க சத்தமா. அப்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆனா அடுத்த மாசத்துக்கு எதுவும் இருக்காது. இந்த மாதம் விதை விதைத்தால்தான் அடுத்த மாதம் என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். இது ஒரு யூத குடும்பம், காட்ஸ் ஃபார்முலா. இது நானா கண்டுபிடிச்சது இல்லை, பல புத்தகங்களையும் பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து கிடைச்ச ஒரு சிஸ்டம். இது ரொம்ப ஏழை குடும்பத்துக்கும் பொருந்தும், நடுத்தர குடும்பத்துக்கும் பொருந்தும், பணக்கார குடும்பத்துக்கும். இப்ப இதுக்கு அடிப்படையே உழைப்பு. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறதற்கு அடிப்படையா உழைப்பு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உழைப்பு. அப்ப அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை, கையின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப இதுல எல்லாத்துலயும் எது கர்த்தருடைய கருத்துக்கு போது பாருங்க. இது மட்டும்தான். இது கூட ஏழைகளுக்கு தான. இன்னொன்னு ஒரு ரகசியம், ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது ஒரு பெரிய மேடை போட்டு எல்லாருக்கும் டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு, என்னது டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு ஊர் எல்லாரையும் கூட்டிட்டு இலவசமாக ஏழை தாய்மார்களுக்கு புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு ஒரு 200 பேருக்கு டோக்கன் கொடுத்துட்டு 75 ரூபாய் புடவையை கொடுக்குறது. அதுக்கு 10 டிவி கார் வந்துட்டு போட்டுன்னா பிடிச்சுப்பான். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல என்னன்னு, பாஸ்டர் திருத்துவதாஸ் அவர்கள் 200 பேருக்கு புடவை கொடுத்தா, அப்படியே ஒரு வாரம் டிவியில போட்டுனே இருக்க. வாங்குறவங்க நிலைமை என்ன? 75 ரூபாய் புடவை கொடுத்துட்ட, வாங்குறவங்க நிலைமை என்ன யோசிச்சு? அது வாங்குறவங்களை வெட்கப்படுத்தாது. ஆசை யாரை விட்டுச்சு? நல்ல வசதியா இருக்கிறவங்க கூட போய் டோக்கன் வாங்கிக்கிறது. உன்னையே டோக்கன் கொடுக்குற நிலைமையில ஆட்டோ வச்சிருப்பாரு. ஆனா இந்த மனுஷுக்கு தவிர மகந்தாது என்ன பண்ணாலும் புத்தி வருது. ராஜாக்களாக ராஜாத்திகளா வச்சிருப்பாரு. நம்மள இப்படி வச்சிருப்பாரு, இப்படி கொடுக்கும்படியா வச்சிருப்பாரு. மாத்தணும், இந்த எண்ணத்தை, சிந்தனையை மாத்தணும். ரைட்டா? மண்ணு கொடுக்குறாங்கன்னா கியூல போய் நிக்க கூடாது. அவன் கொடுக்கறது மண்ணு தான் அவன் வீட்டுக்கிட்ட நிறைய இருக்குது. அது இலவசமா கொடுக்குறான், டோக்கன் குத்தவன்னா அதுல என்ன இருக்குது அதை பத்தி கவலை என்ன? என்ன பிடிச்சிக்கிறது போட்டு அப்புறம் பிச்சு பார்த்தா அப்புறம் தெரியுது அதுல வெறும் என்ன இருக்குது. இப்படி வாங்கின அந்த 75 ரூபாய் புடவை கால் தொடிக்கிறதுக்கு கூட உதவாது, கீழே வழிக்கு விழுந்துருவேன். அப்படியே நைஸா இருக்கும். நம்ம சர்ச்சில் சேரும். அடுத்து நீங்க எல்லாம் மறைக்கிறது பார்த்தா நீங்க என்ன மறைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் தான் சொல்லிட்டே கொடுக்குறேன்னு, இது எந்த இல்லை உங்களுதுன்னு. அப்புறம் எங்க அது இங்க வந்து சேரும். நான் சொல்றது தங்களுக்கு பெயர் உண்டாக்கி கொள்வதற்காக. குழல் ஊதுவிக்கிறாங்களே அவங்களுக்கு
அரசியல் தலைவர்கள் எப்படியாவது நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சணும் முயற்சி பண்றதுக்கு எல்லாம் பண்றாங்களே அவங்களுக்கு நல்லா கேட்டுக்குங்க. நம்ம ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு அடுத்து இந்த ஒரு அமைப்பை கொடுத்துட்டாரு. பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும். சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த விதையை விதைச்சிட்டோம், இது முளைத்து வரும்படியாக காத்துக் கொண்டிருக்க வேண்டும். இது முளைத்து வரும்படியாக காத்துக் கொண்டு இருக்க வேண்டும். விதை விதைச்சிட்டு பார்த்துக்கணும், தண்ணி ஊற்றிடணும், நோண்டி பார்க்கறது மழை வந்துக்குதா இல்லையா, என்ன இருக்கும் சொல்லுங்க, என்ன இருக்கும், எங்க வரும் அது. அப்போ ஏசுநாதர் பிறக்க போறாருன்னு மரியாதைக்கு அறிவிச்சாச்சு. அந்த ஏசுநாதர் பெற்றெடுக்காம 10 மாசம் காத்துக்கணும். 10 மாசம் காத்துக்கணுங்க. அப்புறம் தான் ஏசுநாதர் வந்து பிறப்பாரு. ஏன் ஏசுநாதர் அன்னைக்கே காட்சி கொடுத்து அன்னைக்கே குழந்தைய பெற்று வைக்க கூடாது? பிரின்சிபல் அப்படி ஒர்க் ஆகுறது இல்ல, அடிப்படை அப்படி வேலை செய்யறது இல்ல. இதுதான் வழி. விதைப்பும் அறுப்பும், சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட். கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை ஒழுங்கா செலவிடணும், குடும்பம் ஆசீர்வாதமாக. அடுத்து வருகிறது நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ். அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இதுலயே கல்யாணத்துக்கு மொய் கொடுக்கணும், இதுலயே காதணி விழாக்கு மொய் கொடுக்கணும், இதுலயே ஐயோ அவங்க கோச்சிக்காங்களே எப்படி, அதை பத்தி கவலை இல்லை, இதுலயே கோச்சிக்காங்களேன்ட்டு கடன் பட்டேன்னா அவங்க வந்து கடன் அடிக்க போறது இல்ல, நீ தான் காலம் எல்லாம் அடிமை, அந்த கடன் அடிக்கிற வரலாம். என்ன செலவோ இப்ப இதுல இந்த 50% எதனா கூட்டம் இதுல, ஐயோ இன்னைக்கு அவங்களை நம்ம பார்க்கணும், நாளைக்கு நீ பண்ண, சரி வேண்டாம், அவங்க செய்ய வேண்டாம். கிஃப்ட்ன்றது திரும்பி வரோன்றதுக்கு செய்யறது இல்ல, திரும்பி வராதுன்றதுக்கு செய்யறது. பெருமைக்கு நான் எதுவும் யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் சொல்றேன் கோச்சிக்குவீங்க, நீங்க கோச்சிக்கனாலும் எனக்கு அவள் இல்லை. எனக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு நிகழ்ச்சிக்கு இதை நம்ம செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு மேல 1000 ரூபாய் கொடுங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த மாசம் என்ன கொடுக்கணும், அரிசி அரிசி எப்படி நான் நினைக்கிறது நீங்க சொல்றீங்க. இந்த மாசம் எப்படியாவது ஜனங்களுக்கு அரிசி கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட்டா? சபை தலைவர்கள் சேர்ந்து வாங்க கொடுக்காதுன்னு பண்ண முடியாது, என்ன மாற்ற முடியாது. யாரோ ஒருத்தர் வந்து எண்ணெயும் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, அது ஆகாது. என்ன 150 ரூபா ஒரு பாக்கெட் கொடுப்பா, அதுக்கு மட்டும் 22,500 ரூபாய் தேவைப்படும். யாரும் சொல்றாங்க எண்ணெயும் சேர்த்து கொடுன்னு, முடியாது. என் பட்ஜெட் அரிசிக்கு மட்டும் இருக்குது. என்கிட்ட பணம் அரிசிக்கும் ரவைக்கும் மைதாக்கும் கோதுமாவுக்கும் இருக்குது. அப்ப தெரிஞ்சுச்சா லிஸ்ட் என்கிட்ட அதுக்கு இது பட்ஜெட். யாரோ ஒருத்தர் ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க, எண்ணெயும் சேர்த்து கொடு, எண்ணெயும் சேர்த்து கொடு, கொடு 20,000 கொடுங்க. என்ன கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா எந்த ஒரு பிளான், அந்த பிளானை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். இருக்கிற இருப்புக்கெல்லாம் போனேன். இப்ப நீங்க 200 பேர் இருக்கிறீங்க, 200 பேர் இருப்புக்கு நான் போனேன்னா ஏன் கேட்டீங்கன்னா வந்து போக முடியாது. ஒன்னு இழுத்தாலே போக முடியல நம்மளால, ஒரு இழுப்புக்கே நம்மளால தாங்க முடியல. முடிக்க போறோம். நீங்க உன்னுடைய சக்திக்கு உட்பட்டதாகத்தான் உன் தான தர்மம் கூட இருக்க வேண்டும். பாருங்க, அதை போட்டு தான தர்மம் அது கூட எப்படி இருக்கணும், நீ போடுற மொய், நீ செய்யற சீரு, அதெல்லாம் எதுல இருக்கணும், உன் சக்திக்கு உட்பட்டதா இருக்கணும். இல்லையா உன்னால 100 பக்கம் மொய் போட முடியுமா? நல்லா கவர்ல போட்டு 100 ரூபாய் மொய் போட்டு வந்துடு. உன்னை யாரும் என்ன பண்றது இல்ல, கேட்க முடியும். கேட்கறவங்கள உரமா வச்சுக்காத. ஆமா,
டிமாண்ட் வைக்கிறவங்க வர வேணாம் அவங்க வந்து எதுவும் செய்ய வேணாம். காகத்தை அனுப்புவார் ஆண்டவர். காகத்தை அனுப்புவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காக்கா வந்து நிற்கும் உனக்கு உதவி செய்யறதுக்கு. நீ எதிர்பாராத ஆள் வந்து உனக்கு உதவி செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆகவே மனுஷனை நினைத்து உன் வாழ்க்கையை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்காகவும் உன்னை நீ அடமாண்ட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் உன்னால முடியாததை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன் வருமானம் என்னன்னு உனக்கு தெரியும். அந்த வருமானத்தின் படி வாழ கத்துக்கோ. வீண் சீனெல்லாம் தேவையில்லைங்க. சீனெல்லாம் காட்ட வேண்டியதில்லை. வீடியோ எடுத்தாங்கன்னா இப்போ எடுத்துட்டோம். எடுத்தாங்க என்ன எடுத்தாங்க பசங்க எப்படி இந்த பழத்தை சாப்பிட்டாங்க அதுதான் எடுத்தாங்க. என்ன இப்போ பார்த்துட்டு எடுத்துட்டாங்க. ஊரெல்லாம் போச்சு போட்டோம். என்னப்பா கல்யாணத்துக்கு என்னது கிரேன் வச்சு போட்டோ பிடிக்கிறீங்க. பெருசா இது என்னது ஆல்பம் எத்தனை முறை பார்த்துன்னு இருப்பீங்க? ஒரு முறை பார்த்தா இந்த மூஞ்சி சகிக்கல. எத்தனை முறை பார்த்துட்டு அதுவும் போட்டோ பிடிச்சி இந்த மூஞ்சி அப்படியே பார்த்தா கூட தோண்டி மறைஞ்ச இந்த ஷேப்பு போட்டோ கொண்டு ஊர் நின்று இல்லைன்னா இல்லாத சீன் மூஞ்சில காட்டுறது. அது இல்லாத சீன். இது ரெண்டு ஒண்ணுதான் இருக்க போகுது. திருப்பி பார்த்து 50,000 செலவு பண்ணி வீடியோ வாங்கினேன். எத்தனை முறை போட்டு பார்க்கறேன்? நான் கேட்கறேன், எத்தனை முறை போட்டு பார்க்குறீங்க? ஒரு முறை. முறை கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஷாக்ல இருந்து நான் வெளியே வரேன். இதுல நான் மாறி வீடியோவே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம அமைப்பு என்ன அதுல நிக்கலாம். பணக்காரங்க அவங்க பண்ண போறாங்களா? பணக்கார என்ன பொறுத்தவரையிலும் நிறைய பேர் சர்ச்சு ரொம்ப சிம்பிளா வச்சாங்க. நம்ம கேட்டோம் ஆமா நான் அழைக்கப்பட்டது அதுக்காக. என்னுடைய அழைப்பு அப்படி. என்னை யாரையும் அழைப்பை மாத்த கட்டாயப்படுத்த முடியாது. மூட்டத்துக்கு தலைமையில வச்சுக்க முடியாது. எட்டி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஊழியத்துல என் மீது யாரும் என்ன பண்ண முடியாது, சுமையை வைக்க முடியாது. ஆனா நானே சில சுமைகளை ஏற்றுக்கொண்டால் அந்த சுமையை நிறைவேற்றது சந்தோஷமா நிறைவேற்றணும். அதை பத்தி கஷ்டப்பட மாட்டேன். சந்தோஷமா ஜாய்ஃபுல்லா சிரித்த முகத்தோட அந்த சுமையை சுமப்பேன். வருத்தப்பட்டுக்க மாட்டேன். ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்பு. புரியுதா? அப்ப ஏன் சபையினுடைய காணிக்கைய இப்படி தான் பிளான் பண்றேன். எப்பனா நீங்க காணிக்கை தசம் பார்க்க புக்கெத்து பாருங்க. இப்படி தான் பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் இதை இப்படி தான் பிளான் பண்றேன். போன வருஷம் கூட கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமா. ஆனா போன வருஷம் என்னாச்சு? பைபிள் காலேஜ் பில்டிங் கட்டணும். பைபிள் காலேஜ் பில்டிங்க்கு நீங்க டொனேஷன் கொடுத்துக்கிறீங்க. அந்த பில்டிங் நிக்குது. நாளைக்கு நீங்க சர்ச்சை ரெனோவேஷன் பண்ணி கொடுக்குறப்போ பைபிள் காலேஜ் கண்டிப்பா நீங்க குத்தத பல மடங்கு திருப்பி குத்துறோம். ஹலோ, அதுக்கு நான் பிரின்சிபல் பாருங்க. கர்த்தருடைய ஊழியம் கண்டிப்பா திருப்பி குத்துறோம். உங்களுக்கு வேணும்ன்றப்ப சபையில இருந்து கொடுத்த திருப்பி ஸ்கூல்ல இருந்து கூட வாங்கிக்கணும். அது கூட திருப்பி கொடுத்துரும். ஆனா இதெல்லாம் நாங்க கட்டுக்கிறோம் ஆல்ரெடி. எல்லாம் கர்த்தருடையது. அது ஸ்கூல்னா கட்டும், சர்ச்சுனா கட்டும், பைபிள் காலேஜ்னா கட்டும், குடும்பம்னா கட்டும், அச்சி பருப்புனா கட்டும், எல்லாம் கர்த்தருடையது. இது எல்லாமே யாரால வந்துச்சு சொல்லுங்க? புரிஞ்சுச்சா இப்போ? அப்போ ஒரு யூத குடும்பம் ஆசீர்வாதம் வந்ததுன்னா அவங்க ஆண்டவர் போட்டு கொடுத்த ஃபார்முலாவை கடைபிடிக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் பொருந்துமா? அது நம்மளுக்கு கூட பொருந்தும். இதே ஃபார்முலாவை நீங்க கடைபிடிங்க. எவ்வளவு நாள்? 10 மாசம், 9 months கரெக்டா. ஒரு 9 மாசம். இது என்ன மாசம்? பிப்ரவரி. இந்த வருஷம் ஃபுல்லா கடைபிடிச்சு பாருங்க. உங்க செலவுகளை இதுல நிறுத்தணும்னா வீண் செலவுகள் எதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பட்டியல் போடுங்க. come up with a list where you spend unnecessarily. அந்த லிஸ்ட்டை கண்டுபிடிங்க. அது ஒன்னொன்னையா எடுக்கணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சில நேரத்தில் எடுக்க முடியாது. ஒன்னொன்னா எடுக்கணும். ஒன்னொன்னா எடுக்கணும். தேவையில்லாத செலவுகள் ஓட்டை அடின்னு சொன்னேன்ல ஒரு முறை, ஞாபகம் வந்துதா? அந்த ஓட்டைகளெல்லாம் அடிங்க. உங்க பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் அடிங்க. பாத்திரம் தண்ணீரால, எண்ணெயால, திராட்சரசத்தால் நிரம்பும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் கொடுத்த ஃபார்முலாவை கடைபிடிக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வகையை பின்பற்றுங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கேளுங்க. இங்க எங்குமே ஜபம் இல்லை, இங்க எங்குமே வேத வாசிப்பு இல்லை, இங்க எங்குமே உபவாசம் இல்லை, இங்க எங்கேயும் 3 நாள் உபவாசம் கூட்டம் இல்லை, இங்க எங்கேயும் 18 நாள் 21 நாள் கறி சாப்பிடாத உபவாசம், இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது கர்த்தர் கொடுத்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறை பயன்பாடு. உங்க பொருளாதாரம் நல்லா இருக்கணும்னா இந்த ஃபார்முலாவை நீ கடைபிடிக்க வேண்டும். பூமி உள்ள வரும். சீட் டைம் அண்ட் ஹார்வெஸ்ட், விதைப்பும் திரும்பவும் கடைசியா சொல்லி நிறைவு செய்யுது. கேளுங்க. வெதர்ஸ் கண்டிப்பா கசப்பா இருக்கும். இது மண்ணுக்கு போனா தான் இதுக்கு மகிமை, இது வாய்க்கு போனா இது மகிமை இல்லை. இட்ஸ் நாட் குட் டு ஈட் தி சீட். நல்லா இல்லை. ஆனா இது போக வேண்டிய இடம் மண்ணு. அப்ப எது மண்ணுக்கு போகணுமோ இந்த மண்ணுக்கு போகணும். இது இருக்குது பாரு, சாப்பிடுறது. இது சாப்பிடலாம். இதுல பஞ்சம் வைக்காதீங்க. அப்படியே பட்னி போட்டு எலும்பு தோலுமா மாறிடாதீங்க. உங்களை தூக்கி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பாக்குற அளவுக்கு எனக்கு பலன் இல்லையம்மா. ஏற்கனவே ஒன்ன தூக்கி வச்சுருந்து பார்த்துட்டு ராத்திரி எல்லாம் போராடி இருந்தது எனக்கு தான் தெரியும். 1 at a time தான். நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒன்னு தான் பார்க்க முடியும். தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம விட்டு எலும்பு தோலமா வந்து நிக்காதீங்க. நான் அப்படி சொல்ல 50% ஒதுக்கிட்டேன். உங்க வருமானத்துல 50% எதுக்கு ஒதுக்கிட்டேன்? சாப்பாட்டுக்கே ஒதுக்கிட்டேன். புரிஞ்சுச்சா? Did you like it? பிரியா பிடிச்சிக்குதா? ஃபாலோ பண்ணு. இதா பணம் சாப்பிட்டவங்கலாம் நீ கூட சாப்பிட்டல, பிடிச்சிக்குதா? மெத்தட் ஃபாலோ பண்ணு. நீ சாப்பிட்ட அடுத்த முறை நான் 100 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணலாம்? 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு இன்னும் 50 ரூபாய் சொல்லு சேர்த்து வைக்கணும். வேலையா சாப்பிட்டு வயசுக்கையா புரிஞ்சுச்சா? வேலை சாப்பிடக்கூடாது, கஷ்டப்பா இருக்கும். சீட்லெஸ்ஸா சாப்பிடக்கூடாது, திரும்பி விளையாது. விதை உள்ளதை விதையை எடுத்து வச்சுட்டு அந்த இந்த என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ரெபேக்கா மறைச்சு பார்த்துக்கிறேன், எனக்கு எதுவுமே கொடுக்கல. குடி சாப்பிடு. நீங்களே அப்படி பார்த்துருக்கீங்க. சாப்பிடு. இல்ல சாப்பிடு சாப்பிடு. சந்தோஷமா இருந்தா அப்புறம் நான் என்ன சொல்லல, நம்ம அப்பா அப்படி சாப்பிடு சாப்பிடு சந்தோஷமா சாப்பிடுன்னு என்ன பண்றாரு? வாரி எடுக்கிறாரு. சாப்பிடு. பிராக்டிக்கலா ஏதோ ஒன்று புரியுதா? இவங்க எல்லாம் இதுக்கு எனக்கு பணம் கொடுக்கல. இவங்க யாரும் இதுக்கு பணம் கொடுக்கல, இலவசமா வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம எல்லாம் இலவசமா அப்பா கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அவர் அப்பாவோட ஜெனராசிட்டி குத்துனுக்கிறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சாரு. அவர் ஒன்னே ஒண்ணு, அதே மட்டும் சாப்பிடாத. என்ன வச்சாரு? அதை மட்டும் சாப்பிட. அந்த மண்ணுல போடு, என்கிட்ட கொடு, நான் மறுபடியும் விளைய செய்து உனக்கே திருப்பி தரேன்னு சொன்னேன். பிடிச்சிருந்தா கைகளை தட்டி ஆண்டு. நம்முடைய குடும்பம் ஆசிரியர் குடும்பமாக மாறட்டும். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போம். ஆயிரத்தி கத்தரை சோதரிவோம். சத்தத்தை உயர்த்தி சோதரிக்கலாம்.